வணக்கம், நான் உங்கள் ஸ்ரீராம் சுப்படா. ஸோ இன்னைக்கு வந்து கூகுள் ஆட்ஸ் டியூட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். ஸோ கூகுள் ஆட்ஸ் டியூட்டோரியல்னு கரெக்டாக சொல்ல முடியாது. ஸோ கூகுள் ஆட்ஸில் இப்போ ஒரு அப்கமிங் ஃபீச்சர் ஒன்று வரப்போகுது. அது இன்னும் பீட்டாவில் தான் இருக்குது. அது இன்னுமே வந்து ஒரு சில பீட்டா டெஸ்டர்ஸ்க்கு மட்டும் தான் அது அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. மற்றபடி யாருக்குமே அந்த பீட்டா வெர்ஷன் இன்னும் ரோல் அவுட் ஆகலை. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் ஆட்ஸ் வந்து இப்போ வந்து புதுசாக கன்வர்ஷன்ஸ் கேட்டகரிஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. மைக்ரோ கன்வர்ஷன்ஸ் வந்து ட்ராக் பண்ணுறதுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மைக்ரோ கன்வர்ஷன்ஸ்னால் என்ன பார்ப்போம். மைக்ரோ கன்வர்ஷன் ஒரு மேக்ரோ கன்வர்ஷன் ரெண்டுமே சிமிலர் தான். ஸோ மைக்ரோ கன்வர்ஷனா என்னென்னா, ஒரு ப்ரைமரி கன்வர்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி எடுக்கப்படுற ஸ்டெப்ஸ் எல்லாமே நம்ம கன்வர்ஷனாக ட்ராக் பண்ணுறோம் அப்படின்னா அதெல்லாம் தான் மைக்ரோ கன்வர்ஷன்ஸ். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு இ-காமர்ஸ் சைட்டில் ஒரு ஃப்ளிப்கார்ட்லேயோ ஒரு அமேசான்லேயோ ஒரு மொபைல் வாங்கினு வச்சுக்கோங்களேன். அந்த மொபைலில் வந்து மொபைல் பேஜுக்கு போயிடுவீங்க. மொபைல் பேஜுக்கு போயிட்டு ஆட் டு கார்ட் கொடுப்பீங்க. ஆட் டு கார்ட்லேருந்து அதுக்கப்புறம் செக் அவுட்டுக்கு அப்புறம் தான் சேல். இப்போ வந்து இதில் வந்து ப்ரைமரி கன்வர்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து என்னவா இருக்கும், கண்டிப்பாக சேலாக தான் இருக்கும். ஏன்னா அதுதான் வந்து ரெவென்யூ தரும். சும்மா ஆட் டு கார்ட்டு செக் அவுட்டு அதுக்கு வர பீப்புள்ஸ் தான் கன்வர்ஷனாக வந்து நம்மளால் எடுத்துக்க முடியாது. அதனால் நமக்கு ரெவன்யூவே கிடையாது. வாங்கினா மட்டும்தான் நம்மளுக்கு ரெவன்யூ கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம அட்வர்டைஸும் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து அப்போ ப்ரைமரி கன்வர்ஷன் வந்து சேல். அதாச்சு செக் அவுட்டில் வந்து அவங்களோட கிரெடிட் கார்டோ இல்லை கேஷ் ஆன் டெலிவரி ஏதோ முடிச்சுட்டு ஆர்டரை பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுதான் சேல். ஸோ அதுதான் ப்ரைமரி கன்வர்ஷன்ஸ். இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கன்வர்ஷன் நடக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மைக்ரோ கன்வர்ஷன் எது ட்ராக் பண்ணுவீங்க, மைக்ரோ கன்வர்ஷன் என்ன ட்ராக் பண்ணுவீங்கன்னா ஆட் டு கார்ட் ட்ராக் பண்ணுவீங்க, செக் அவுட் ட்ராக் பண்ணுவீங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ கன்வர்ஷன்ஸ். ஸோ ப்ரைமரி கன்வர்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சேல். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து மைக்ரோ கன்வர்ஷன்ஸ்னு கன்ஃபியூஸ் ஆக தேவையில்ல. வந்து என்னென்னா செகண்டரி கன்வர்ஷன்ஸ்ன்ற மாதிரி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ செகண்டரி கன்வர்ஷன்னா ஆட் டு கார்ட்டு, செக் அவுட்டு. ப்ரைமரி கன்வர்ஷன்ஸ் ஆப்வியஸ்லி சேல். ஓகேங்களா? ஸோ கூகுள் ஆட்ஸ் வந்து இதெல்லாமே ட்ராக் பண்ணுறதுக்கு வந்து புதுசாக வந்து ஃபீச்சர்ஸ் அவங்களே கேட்டகரி வைஸ் பண்ணி அவங்களே வந்து இப்போ ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. இதுக்கு முன்னாடி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சேலு ஆட் டு கார்ட் எல்லாமே நம்மளே ஒரு கன்வர்ஷன்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அதுக்கு வந்து கன்வர்ஷன் கோடும் லேபிளும் தரும். அந்த லேபிள் எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து நம்மளோட வெப்பேஜில் போட்டுருவோம். கார்ட்டுக்கு ஒரு கன்வர்ஷன் கிரியேட் பண்ணிட்டு அதை கார்ட்டுக்கு போடுவோம். செக் அவுட்டுக்கு ஒரு கன்வர்ஷன் கிரியேட் பண்ணி செக் அவுட் போடுவோம். அப்புறம் சேலுக்கு ஒரு கன்வர்ஷன் கிரியேட் பண்ணிட்டு சேலுக்கு போடுவோம். ஸோ அதுவுமே வந்து ஆப்வியஸ்லாக ட்ராக் ஆகிடும். பட் கூகுள் வந்து இப்போ வந்து என்ன ஃபீச்சர்ஸ் விட போகிறாங்க அப்படின்னா, இந்த மேக்ரோ கன்வர்ஷன் வந்து இன்பில்டாகவே இருக்கிற மாதிரி விட போகிறாங்க. ஸோ சேல்ஸ் கேட்டகரியில் பர்ச்சேஸு, ஆட் டு கார்ட்டு, பிகின், செக் அவுட்டு, சப்ஸ்கிரைப் இது எல்லாமே சேல்ஸ் கேட்டகரி. லீட் கேட்டகரியில் சப்மிட் அ லீட் ஃபார்ம், புக் அன் அப்பாயின்மெண்ட், சைன் அப், ரிக்வெஸ்ட் கோட், கெட் டைரக்ஷன், அவுட்போர்ட் லிங்க். ஸோ இதுதான் வந்து கூகுள்ஸ் வந்து புதுசாக விட போகிற ஃபீச்சர்ஸ். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு இருக்கிறது வந்து பர்ச்சேஸு, லீடு, பேஜ் யூஸ், சைன் அப், அதர். இதுதான் வந்து கன்வர்ஷன்ஸாக இருக்குது. பட் இங்கே இருக்கிற பிக்சர்ஸை பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து இவ்வளோ கேட்டகரிஸ் இருக்குது. லைக் கெட் டைரக்ஷன்ஸ், அவுட்போர்ட் லிங்க் இது எல்லாமே. இங்கே வந்து கூகுள் அனாலிட்டிக்ஸ் வியூ, கூகுள் அனாலிட்டிக்ஸ் டைப்ஸ், அனாலிட்டிக்ஸ் ப்ராப்பர்ட்டி இதெல்லாமே புதுசாக விட போகிறாங்க. நம்மளுக்கு இங்கே வந்து அதெல்லாம் கிடையாது. ஓகேங்களா? என்னோட இதை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னா, லைக் வெப்பேஜஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இதுலேயே நம்ம கொடுக்குற மாதிரி இருக்குமோன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இங்கே ஆட் டு கார்ட்டுன்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட பேஜை இங்கே கொடுத்துட்டு நம்ம ட்ராக் பண்ணணும். அப்புறம் அனாலிட்டிக்ஸ் ப்ராப்பர்ட்டிலையும் நம்ம வந்து இதுதான் அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக வித்தவுட் கன்வர்ஷன் கோட் இல்லாமல் ட்ராக் ஆகும் தான் என்னோட கணிப்பாக இருக்குது. ஏன்னா வந்து இது கொடுக்கறதுக்கு வந்து ஆக்சுவலி வந்து இதுவே கிடையாது இல்லைங்களா? ஏன்னா வந்து நம்ம ஆல்ரெடி வந்து இங்கே வந்து லீடுன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா கன்வர்ஷன் நேம் வந்து இங்கே லீடுன்னு கொடுக்கறதுக்கு பதிலாக இங்கே செக் அவுட் அப்படின்னு போட்டு இங்கே வந்து அதுக்கப்புறமா அதுக்கான இது வந்துட போகுது கன்வர்ஷன் நேம்ஸ். ஸோ செக் அவுட் அப்படின்னு போட்டு இதுக்கான கன்வர்ஷன் கோட் ஆட்டோமேட்டிக்காக வந்துட போகுது. இதுக்கான கன்வர்ஷன் ஆக்ஷன்ஸ், இதுக்கான கன்வர்ஷன் கோட் ஆட்டோமேட்டிக்காக வந்துட போது. அப்படியே நம்ம வெப்பேஜில் போட்டு கூகுள் டேக் மேனேஜர் மூலமோ இல்லை மேனுவலாகவே போயிட்டு நம்ம வந்து இந்த கோடை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிட்டு போகிறோம். ஸோ அவன் இதுவும் கொடுத்துட்டு வந்து நம்மளுக்கு கன்வர்ஷன் கோடு கொடுத்தான்னா அதில் பெருசாக வேல்யூ இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல.
சரிங்களா? ஸோ எனக்கு பெருசா வேல்யூ இருக்க மாரி தெரியல. ஸோ என்ன அப்படியே குடுத்தாலுமே வந்து இங்க செக் அவுட் அப்படின்றது நம்ம இங்க பேரு எழுதுறோம். செக் அவுட்டு நம்ம இங்க பேர் எழுத போறோம். அப்படி இல்ல அப்படின்னா செக் அவுட் பேர் எழுதக்கூடாது. செக் அவுட்ன்ற பேர் எழுதும்போது டைம் வேஸ்ட் ஆகுது. ஸோ அந்த டைமை வந்து சேவ் பண்ணுறதுக்காக தான் வந்து அவங்களே அந்த மாதிரியான மைக்ரோ கன்வர்ஷன்ஸ் இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னாலும் அதுவுமே வந்து கண்டிப்பாக சரிப்பட்டு வராது. எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கிறது ஏதாச்சும் ஒன்று மைக்ரோ டிரான்சாக்ஷன் கொடுத்துட்டதுக்கு அப்புறமா மைக்ரோ கன்வர்ஷன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா அதுவே வெப் பேஜஸ் கேட்கும். வெப் பேஜஸ் கேட்டதுக்கு அப்புறமா அனாலிட்டிக்ஸஸ் அது கோல்ஸ் அதெல்லாமே வந்து இல்லை அனாலிட்டிக்ஸில் எங்கே ட்ராக் பண்ணுறோமோ அதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஜஸ்ட்டு சேவ் பண்ணால் போதுன்ற மாதிரி தான் என்னோட திங்கிங் இருக்குது. பட் பார்க்கலாம். இது ஒன்ஸு வந்து பீட்டா டெஸ்டிங் இன்னும் கொஞ்சம் நல்லா ஓப்பன் அப் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை செக் பண்ணி பார்க்குறேன். செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நான் உங்களுக்கு இது வந்து எப்படி வந்து இது ஆகுதுன்ற சொல்கிறேன். அப்படின்னா பீட்டா டெஸ்டிங் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக வந்து எல்லாருக்குமே அவைலபிளாக விட்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. பட் பார்க்கலாம் இது வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத. ஸோ இதுதான் வந்து கூகுளோட ஒன் ஆஃப் தி அப்டேட். இன்னொரு அப்டேட் விட்டுருக்காங்க. ஸோ அந்த அப்டேட்டோட சின்ன இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுக்குறேன். அது எப்படின்னா வந்து நம்மளோட உங்களோட எம்சிசி அக்கௌண்ட் அப்படின்னா மல்டிபிள் கிளைண்ட் எம்சிசி அப்படின்னா எம்சிசி லெவல்னால் ஒரு யூசர் ஐடி இருக்கும். அதில் வந்து நம்பர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து நீங்கள் நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும் ஒரு சிங்கிள் லாகின் வச்சு. ஸோ அதில் வந்து என்ன அப்படின்னா வந்து நம்ம அது மூலமாக ஆடியன்ஸ் லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணிக்கிட்டு அந்த ஆடியன்ஸ் லிஸ்ட்டை வந்து ஓகே இந்த சைல்டு அக்கௌண்ட்டுக்கு வந்து கொடுத்து ஷேர் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் விட்ருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம அடுத்த டுட்டோரியலில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து எம்சிசி அக்கௌண்ட்டுனா என்ன, அட் த சேம் டைம் அதை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்ற அதுக்கு முன்னாடி நம்ம அந்த இன்னொரு டுட்டோரியலில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ இந்த நியூ ஃபியூச்சர்ஸை டெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன். ஏன்னா இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எது மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத பற்றி. ஏன்னா கூகுள் கண்டிப்பாக வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுக்கு தான் வந்து கூகுள் வந்து பார்த்துக்கும். கூகுள் பார்த்துக்கும். அட் த சேம் டைம் வந்து நம்ம டைமையும் சேவ் பண்ணுறதுக்கு தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி கூகுள்ஸோட அப்டேட்ஸ் எல்லாமே அதை நோக்கி தான் இருக்கும். பட் பார்க்கலாம் இது எப்படி இருக்குது அப்படின்றத. ஸோ இந்த டுட்டோரியல் வந்து ஜஸ்ட்டு ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி தான் கூகுளோட அப்டேட்டை பற்றி. பட் இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக வேணும்னா அந்த டெஸ்டிங் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். ஸோ அது ஒன்ஸ் பீட்டாலேருந்து கொஞ்சம் ஓப்பன் அப் அப்படின்னா ஃபுல்லாகவே மார்க்கெட்டுக்கு விட்டுட்டாங்க அப்படின்னா வந்து நம்ம அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த டுட்டோரியல்ஸ் ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன். ஸோ அந்த இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த டுட்டோரியல் வந்து எம்சிசி அக்கௌண்ட்னா என்ன, அது எப்படி க்ரியேட் பண்ணுறது, அது எப்படி வந்து சைன்அப் பண்ணுறது ரிக்வஸ்ட் ஆக்சஸ்க்கு அப்படின்றத பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.